அதாவது யூடியூப் செய்கின்ற உதவி திட்டங்களை செய்கின்ற நபர்களுக்கான ஒரு அவப்பெயராக தற்போது பொதுமக்களால் பெருந்தொகையான மக்கள் ஒரு அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த மழை காலங்களிலே மக்களுக்கு இடர்கள் ஏற்பட்ட பொழுதும் புலம்பெயர் உறவுகள் அனுப்பிய பணத்திலே அவர் பல உதவி திட்டங்களை வழங்கி இருக்கிறார். இந்த காசுக்காக எல்லாரும் அடிமையாக இருக்கிறார்கள். இந்த அன்புக்காக ஒருவரும் அடிமையாக இல்லை என்று ஒரு மனக்குமுறலிலே அவர் அந்த காசை காலில் போட்டு மிதித்தார். இப்ப யூடியூபை பிழை செய்தா அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவர்களை இப்படி செய்யுங்களா அப்படி செய்யுங்களா சொல்லி அந்த வழி நடத்தி அவர்களை தவறிலிருந்து மீட்டு இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்க அதை வழி நடத்தி சொல்லியிருக்க அதை மென்மேலும் அதை வடிவா செய்வினா. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்துள்ளோம். அதாவது யூடியூப் செய்கின்ற உதவி திட்டங்களை செய்கின்ற நபர்களுக்கான ஒரு அவப்பெயராக தற்போது பொதுமக்களால் பெருந்தொகையான மக்கள் ஒரு அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கான இந்த ஒரு பதிவை நான் தற்போது வழங்குகின்றேன். அதாவது உதவி திட்டங்களை வழங்குகின்ற உறவுகள் அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உறவுகளுக்கு கை கால் இழந்து இந்த இறுதி யுத்தத்திலே தமிழ் மக்கள் பல்வேறு துன்பங்களை கை கால் இழந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மீள முடியாத ஒரு துயரத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளைகளிலே புலம்பெயர் உறவுகள் அந்த உதவி திட்டங்களை சிறப்பாக அந்த மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த புலம்பெயர் உறவுகளுக்கு நான் தற்போது மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இல்லாவிட்டால் இன்றைய தினமும் இந்த யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாண இலங்கையிலே வடபகுதி கிழக்கு மாகாண போன்ற பகுதிகளிலே இன்னும் மிகுந்த கஷ்டப்பட்ட உறவுகள் காணப்பட்டிருப்பார்கள். இந்த புலம்பெயர் உறவுகள் வெளிநாட்டிலிருந்து இந்த அனுப்புகின்ற பணமானது இந்த ஏழை குடும்பத்திற்கு சிறந்த வகையிலே செல்கின்றது. ஆனால் சில வழிகளிலே சில யூடியூபர்ஸ் செய்யும் சில தவறுகளால் ஏனைய எல்லா யூடியூபர்ஸுக்கும் அவமானமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது நான் தற்போது உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால், அதாவது எஸ்கே கிருஷ்ணா அவரை பற்றி பலர் அவதூறான கருத்துக்களையும் டிக்டாக், பேஸ்புக், யூடியூப் போன்ற தளங்களிலே அவருடைய எங்கு பார்த்தாலும் அவரை ஒரு ஊழல்வாதி, அவன் கள்ளன் அப்படி என்றெல்லாம் ஒரு அவதூறான பெயர்களை சூட்டி அவரை ஒரு கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். புலம்பெயர் உறவுகள் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உறவுகளை இந்த கிருஷ்ணா அவர்கள் வீடியோ எடுத்து அந்த புலம்பெயர் உறவுகளுக்கு அனுப்புவதன் மூலம் அதனை பார்க்கின்ற உறவுகள் தாமாக விரும்பி அந்த குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்று கூறிய அவர்களுக்கு அந்த காசுகளை ஒப்படைக்கிறார்கள். அந்த ஒப்படைக்கும் பணம் அவர்கள் நேரடியாக சென்று கொடுக்கிறார்கள். இதனை ஒரு கொச்சைப்படுத்து முகமாக சிலர் அதனை அவர்களுடைய செயல் ஒரு கீழ்த்தரமானது, பெரியவர்களை மதிக்காமல் நடந்து கொள்வது போன்ற காரணங்களை கூறி அவரை ஒரு அதை செய்ய இவ்வளவு காலத்திலே நான் அவருடைய வீடியோ தொடர்ச்சியாக நான் காணொலி மூலம் பார்வையிட்டுக் கொண்டு வருகின்றேன். அவருடைய சிறப்பான இந்த பணி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு அவர் செய்கின்ற ஒரு மென்மேலும் ஒரு உதவி திட்டங்களை ஒரு மழுங்கடைக்கின்றனர். அதுக்கு அதனை தடை செய்யும் போன்றதே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறுதான் அந்த நல்லூர் டிசிடியிலே தியாகி ஐயா மக்களுக்கு இவ்வளவு சைக்கிள்கள் இவ்வளவு உதவி திட்டங்களை எல்லாம் செய்து மக்களுக்கு கஷ்டத்திலிருந்து மீட்டு எத்தனை குடும்பங்கள் எனக்கு சில நேரம் தூரடங்கள் இருந்து நான் போன் அடிச்சுட்டு இப்படி ஐயா நிற்கிறாரோ வந்திருக்கிறாரோ அதற்கு என்ன மாதிரி நாங்கள் போய் வாங்கலாமோ அந்த உதவி திட்டங்களை சொல்லி பெருந்தொகையான மக்கள் அந்த உதவி திட்டங்களை பெறுவதற்காக ஓடோடி வருகை தந்து இந்த உதவி திட்டங்களை பெற்றார்கள். ஆனால் சிலர் அவர் அந்த காசையெல்லாம் அந்த கொச்சைப்படுத்துவதன் முகமாக அந்த காசை அவர் கொச்சைப்படுத்தும் முகமாக ஒன்றும் செய்யவில்லை. இந்த காசுக்காக எல்லாரும் அடிமையாக இருக்கிறார்கள். இந்த அன்புக்காக ஒருவரும் அடிமையாக இல்லை என்று ஒரு மனக்குமுறலிலே அவர் அந்த காசை காலில் போட்டு மிதித்தார். அதெல்லாம் ஒரு பெரிய விடயமாக எல்லாம் எடுத்து அவர் தற்போது அந்த உதவி திட்டத்தை தடை செய்திருக்கிறார். உதவி திட்டமே நான் தமிழ் மக்களுக்கு செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவிலே அவர் வருகை தந்திருக்கிறார். இவ்வாறு அப்படி உதவி திட்டம் செய்கின்ற உறவுகளை நாங்கள் இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி அவர்களை நாங்கள் தடுக்கக்கூடாது. அதே போன்றுதான் தியாகி ஐயா அந்த மீண்டும் தமிழருக்கு உதவி செய்யணும் என்று என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள்.
அத்துடன் அந்த கிருஷ்ணா அவர்களும் பல்வேறு உதவி திட்டங்களை மேற்கொண்டு அவர்கள் இந்த காயப்பட்டவர்கள், கை கால் இழந்த முதியவர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அதனை அவர்கள் செய்கின்ற உதவிகளை நாங்கள் மலங்கடைக்கின்ற போது அதனை தடை செய்து அவர்கள் உதவி திட்டத்தை இப்ப தியாகியா செய்யாத மாதிரி கிருஷ்ணா அவரும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் உதவி திட்டங்களை மக்களுக்கு ஒரு சென்றடைய கஷ்டப்படுறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பினும் இப்படி உதவி திட்டம் செய்கின்றவர்களை நாங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சிலர் அப்படி அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி சின்ன விடயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அவர்களை சுட்டிக்காட்ட வேண்டாம் என்பதை என வேண்டும். அவ்வாறு எஸ்.கே. கிருஷ்ணா அவர்களை புலம்பெயர் உறவுகள் மென்மேலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் உதவி திட்டங்களை பல்வேறு உதவிகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அத்துடன் அவருக்கு வருமானம், அதாவது யூடியூப் வருமானம் மூலம் கூடுதலாக அவருக்கு வருமானம் 3 யூடியூப் தளங்களை அவர் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வருகின்ற கூடுதலான பணங்கள் யூடியூப் மூலம் தான் வருகின்றது. புலம்பெயர் உறவுகள் அனுப்பும் பணத்தை சுருட்டி அவர் கையப்படுத்தித்தான் அவர் வாழ வேண்டும் என்று இல்லைத்தானே. அவருடைய யூடியூப் வருமானத்தின் மூலம் அவருக்கு வருகின்ற பணத்திலே அவர் மக்களுக்கு உதவி செய்கின்றார். மற்றும் அவருடைய சுய தேவைகள், இப்ப நாங்கள் எங்களோட வீடும் எங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாங்களும் மீதும் கஷ்டப்படுத்தி எங்களோட வீட்டை முன்னேற்றப்படுத்தத்தானே பார்ப்போம். அதே மாதிரி தான் அவரும் அந்த கஷ்டப்பட்ட இதுல வீடுகள், கார்கள் அதெல்லாம் வாங்குறாரு. அதெல்லாம் நாங்கள் பெருசுபடுத்தி அவரே நாங்கள் போக்கஸ் பண்ணி பார்க்காம அவர் உதவி திட்டங்கள் செய்கிற அவருக்கு நாங்கள் மென்மேலும் உதவி திட்டங்களை வழங்கி அவருடைய அந்த உதவி திட்டம் மென்மேலும் செய்யணும் என்று சொல்லி ஆக்கப்பூர்வமாக உதவி செய்து கொண்டு இருக்கணும். அவ்வாறு பல உதவி திட்டங்கள் மக்கள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய இந்த இறுதி யுத்தத்திலே எவ்வளவே பாதிக்கப்பட்டு தற்போது அங்கவீனமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்க்கின்ற உறவுகள் உங்களால் இயன்ற உதவிகளை வழங்கி அந்த உறவுகளுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இவ்வாறு உதவி திட்டங்கள் வழங்குபவர்களை நாங்கள் இழிவுபடுத்தாமல் அவர்கள் மூலம் கிடைக்கின்ற அவர் ஒரு திறமை இருக்க அதை நாங்கள் ஊக்குவிக்கணும். அவர் எஸ்.கே. கிருஷ்ணா அவர் படிச்சு இப்படி அந்த ஒரு உதவி திட்டத்தில் இறங்கி செய்ய நாங்கள் அதுக்கு பக்கபலமாக சில தவறு நடந்தாலும் அதை நாங்கள் சுட்டி காட்டாமல் அவருக்கு ஒரு அன்பு மொழிகள் இப்படி நீங்க அப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்கிறதால மக்கள் விரும்பினம் இல்லை, அப்படி அவர் தெரியப்படுத்தினால் அவர் அதிலிருந்து மீண்டு அந்த குற்றங்களை செய்யாம நல்ல வடிவா மக்களை வழிநடத்தி செய்து உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருப்பார். அப்ப அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்க வேணும். புலம்பெயர் உறவுகள் இப்படி உதவி திட்டங்கள் வழங்குகின்ற உறவுகள் அதை தற்போது நான் அறிஞ்ச யூடியூபர்ஸிலே எஸ்.கே. கிருஷ்ணா என்பவர் உதவி திட்டத்திலே மேலும் பல மடங்கு உதவி திட்டங்களை வழங்கி இருக்கிறார். இந்த மழை காலங்களிலே மக்களுக்கு இடர்கள் ஏற்பட்ட பொழுதும் புலம்பெயர் உறவுகள் அனுப்பிய பணத்திலே அவர் பல உதவி திட்டங்களை வழங்கி இருக்கிறார். அவ்வாறு டி.கே. கார்த்திக், அதாவது வன்னியிலே இருக்கின்றார், அவரும் உதவி செய்திருக்கிறார். அப்படி பல உறவுகள் அந்த யூடியூப் ஸ்தலம் மூலம் உறவுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உதவி செய்கின்ற உறவுகளுக்கு நாங்கள் மென்மேலும் ஆக்கப்பூர்வமாக உதவி திட்டங்களை வழங்கி மென்மேலும் தமிழ் மக்களுடைய உறவுகள் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட வேண்டுகோள். இவ்வாறு சிலர் கூறும் இவ்வாறு சிலர் அவர்களை கொச்சைப்படுத்தி கூறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் சிலர் இவ்வாறான கருத்துக்களை அவர்களை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு அவர்கள் செய்யும் யூடியூபை பிழை செய்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவர்களை இப்படி செய்யுங்களா அப்படி செய்யுங்களா சொல்லி அந்த வழி நடத்தி அவர்களை தவறிலிருந்து மீட்டு இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்க அதை வழி நடத்தி சொல்லியிருக்க அதை மென்மேலும் அதை வடிவா செய்வினா. அதை நீங்களும் உதவி செய்து இந்த உறவுகள், புலம்பெயர் உறவுகள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள், உள்நாட்டில் இருக்கின்ற உறவுகள் தமிழ் மக்களுக்கு பக்கபலமாக உதவிகளை வழங்க வேண்டும் என்பதை எனது தனிப்பட்ட வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.